ஆக்கம் என்பது செல்வத்தை குறிக்கும். பூதலம் என்றால் உலகம். உம்பர் என்றால் தேவர். சரம் என்பது அம்பினை குறிக்கும். மல்லல் என்றால் வளப்பம். கதம் என்றால் சினம். அக்கரை என்றால் அவசியம். அக்னித்திசை என்பது தென்கிழக்கு மூலை. அகவிருள் என்றால் மன இருள். ஆழம் என்றால் வஞ்சகம். அகோரம் என்றால் கொடுமை. அங்குட்டம் என்றால் பெருவிரல். அசத்தியம் என்றால் பொய். அட்சதை என்றால் மஞ்சள் கலந்த மங்கள அரிசியினை குறிக்கும். அட்டு என்றால் வெள்ளக்கட்டி. அண்டப்புரட்டன் என்றால் பெருமோசக்காரன். அனாதி என்றால் உதவியற்றவன். அபயம் என்றால் அடைக்கலம். அருணோதயம் என்பதன் பொருள் வைகரை. அரூபம் என்றால் உருவமின்மை. ஆய்ப்பாடி என்றால் இடையர் சேரி. அங்கணன் என்றால் சிவபிரான். அங்கை என்றால் உள்ளங்கை. அஞ்சலர் என்பதன் பொருள் பகைவர். அடக்கு என்பதன் பொருள் கீழ்ப்படியச் செய். அடிமுடி என்றால் தொடக்கமும் முடிவும். ஆண்டலை கொடி என்றால் முருகனது சேவற்கொடி. ஆப்பி என்றால் பசுவின் சாணம். ஆனைந்து என்பதன் பொருள் பஞ்சகவ்யம். இட்டிகை என்பதன் பொருள் செங்கல். இறையிலி என்றால் வரி நீக்கப்பட்ட நிலம். ஈந்து என்பதன் பொருள் ஈச்சமரம். ஈனோர் என்பதன் பொருள் இவ்வுலகினர். உப்பரிகை என்றால் மேல் மாடம். உபம் என்பதன் பொருள் 2. உமி என்றால் தானிய மேலுரை. உருத்திர பூமி என்றால் மயானம். உவாமதி என்றால் முழுநிலா. எத்து என்பதன் பொருள் வஞ்சனை செய். எம்பி என்றால் என்னுடைய தம்பி, என் தம்பி. எறும்பி என்றால் யானை. ஏகி என்பதன் பொருள் கைம்பெண். ஏழகம் என்றால் ஆடு. ஐவனம் என்றால் மலைநெல். ஓட்டாண்டி என்றால் பிச்சைக்காரன். ஓனான் என்றால் ஓந்தி. ஓமவல்லி என்பதன் பொருள் கற்பூரவள்ளி. ஓலை வாங்குதல் என்றால் இரத்தல். கடுக என்பதன் பொருள் விரைவாய். கபோதி என்பதன் பொருள் குருடன் அல்லது அறிவிலி. கமடம் என்றால் ஆமை. கரடம் என்றால் காகம். கரிநாள் என்பதன் பொருள் தீயநாள். கியாதி என்பதன் பொருள் புகழ். குரோதம் என்றால் சினம். கொக்கரி என்றால் ஆரவாரம் செய். கொலுவை என்பதன் பொருள் அடையாளம். கொய் என்பதன் பொருள் பறித்தல் செய். கோப்பியம் என்றால் ரகசியம். கோளரி என்பது சிங்கம். சதுப்பு என்பது சேற்று நிலம். சம்மாரம் என்பதன் பொருள் அழிவு. சமூகம் என்பதன் பொருள் திரள். சவர்க்காரம் என்பதன் பொருள் சோப்பு. சக்குருவி என்றால் ஆந்தை. சிரல் என்பதன் பொருள் மீன்கொத்தி. சிட்டுக்கெழுதல் என்பதன் பொருள் இரத்தல், நீக்குதல். சீமான் என்றால் செல்வமுள்ளவன் என்பது பொருள். சுபிட்சம் என்றால் செழிப்பு. சொக்கு என்றால் மயங்கு. சொர்ணம் என்றால் பொன். தவதி என்பதன் பொருள் சிற்பி. தமியன் என்பதன் பொருள் தனித்திருப்பவன். திகைப்பு என்றால் பிரமிப்பு. துணையல் என்பதன் பொருள் பூமாலை. துரகதம் என்பதன் பொருள் குதிரை. துறக்கம் என்றால் ஸ்வர்க்கம். தேவு என்பதன் பொருள் தெய்வம். தோப்பு என்பதன் பொருள் சோலை. நகாயுதம் என்றால் சிங்கம், புலி. நன்காடு என்றால் சுடுகாடு. நிசப்தம் என்றால் ஒலியின்மை. பகழி என்பதன் பொருள் அம்பு. நொதி என்பதன் பொருள் சேறு. பஞ்சடைதல் என்றால் பார்வை மங்குதல். படல் என்பதன் பொருள் மறைப்பு தட்டி. பண்டி என்றால் வண்டியினை குறிக்கும். பர்வதம் என்றால் மலை. பாராமுகம் என்றால் அலட்சியம். பாத்திரன் என்பதன் பொருள் தக்கவன். பானால் என்பதன் பொருள் நள்ளிரவு. பிரவீணன் என்பதன் பொருள் நிபுணன். பீதாம்பரம் என்பதன் பொருள் பொன்னாடை. புப்புசம் என்றால் நுரையீரல். புளிந்தன் என்பதன் பொருள் வேடன். மடைத்தொழில் என்றால் சமையல் வேலை. மறையாணி என்பதன் பொருள் திருகாணி. முகடி என்பது மூதேவியினை குறிக்கும். மோலி என்பது கிரீடம். பட்டாட்டு என்பது சூதாட்டத்தை குறிக்கும். வதனம் என்பது முகம். வந்தனை என்றால் வணக்கம். சந்துட்டி என்றால் மகிழ்ச்சியினை குறிக்கும். செப்பனல் என்பது சுவையின்மையை குறிக்கும். சபி என்றால் சாவமீடு. சம்புகம் என்றால் நரி.
சமர் என்பதன் பொருள் போர், யுத்தம். சமரம் என்பது போர், முள்ளம்பன்றியினையும் குறிக்கும். சுடர் என்பது ஒளிவிடு என்று பொருள். சுகிர்தம் என்றால் நற்செயல், நெய். செம்புள் என்றால் கருடன். செய் என்றால் வயல். செருப்பு என்றால் பாதரட்சியை குறிக்கும். செல்லப்பெட்டி என்றால் வெற்றிலை பாக்குப்பெட்டி. சேய்மை என்பது தூரம். சேல் என்றால் கெண்டைமீன். சோரன் என்பது திருடன், கல்வனை குறிக்கும். சோரி இரத்தம், மழையினை குறிக்கும். திகில் என்றால் பேரச்சம். திருப்தி என்றால் மனநிறைவு. தீபம் என்பதன் பொருள் விளக்கு அல்லது தீவு. நவம் என்றால் ஆகாயம், கார்காலம். நவநீதம் என்றால் வெண்ணெய். நாவாய் என்றால் மரக்கலம், கப்பல். நிலமகள் என்றால் பூமிதேவி. நீவில் என்றால் நீங்கள். நொடிப்பு என்பதன் பொருள் கனப்பொழுது. பட்டினி என்பதன் பொருள் உண்ணாதிருத்தல். பதுக்குதல் என்பதன் பொருள் ஒளித்தல். பரதேசம் என்றால் அயல்நாடு. பரமேட்டி என்பதன் பொருள் கடவுள். பாதசரம் என்றால் மகளிர் காலனி. புஷ்கரிணி என்பது கோயிலைச் சேர்ந்த குளம். புஷ்பம் என்றால் மலர். மந்தானிலம் என்றால் தென்றல். மாகர் என்பது தேவரினை குறிக்கும். மார்க்கடம் என்பது குரங்கு கூட்டம். மிடா என்பது பெரும்பானை அல்லது பானை. முக்குளித்தல் என்றால் முழுகுதல். மூங்கர் என்பது ஓமையரை குறிக்கும். வதந்தி என்றால் ஊர்பேச்சு. வழக்காறு என்றால் பழக்க ஒழுக்கம். வழுதுணங்காய் என்றால் கத்தரிக்காய். வஜா என்பது தள்ளுபடியினை குறிக்கும். வாராவதி என்பது பாலம். வாரிசாதம் என்றால் தாமரை மலரினை குறிக்கும். வாலுவன் என்றால் சமையற்காரன். விதேசம் என்றால் அயல்நாடு. விபோதம் என்றால் அறிவு. வெகுவாய் என்பது மிகுதியாக. வெந்நீரு என்றால் திருநீரு. வெற்பு என்பது மலை, குன்றினை குறிக்கும். வெற்றம் என்றால் வெற்றி, வீரத்தினை குறிக்கும். வேந்தவை என்றால் அரச சபை. வேளாட்டி என்றால் பணிப்பெண். வஸ்திரம் என்பதன் பொருள் ஆடை. வழுவு என்பதன் பொருள் தவறு. வரிப்புலி என்றால் வேங்கை புலியினை குறிக்கும். வைரவிழா என்றால் 60 ஆண்டு விழாவினை குறிக்கும். யாழல் என்றால் கரையானை குறிக்கும். யாரு என்பதன் பொருள் நதி. மௌட்டியம் என்பதன் பொருள் அறியாமை. மோடம் என்பதன் பொருள் மந்தாரம் அல்லது மூடத்தனம். மோசூல் என்றால் காவற்காரன். மரக்கா என்றால் பூஞ்சோலை. மயிர்பீலி என்பது மயில் இறகனை குறிக்கும். பிராதம் என்பது விடியற்காலம். பிக்காரி என்பது வறியவன். அடுத்ததாக நூலாசிரியர்களுடைய பட்டியலை பார்ப்போம். நச்சினை என்ற நூலை தொகுப்பித்தவர் பாண்டியன் மாறன் வழுதி. குறுந்தொகை இந்த நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. ஐங்குறுநூறு என்ற நூலை தொகுத்தவர் கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் இரும்புரை. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லுந்துவனார். பரிபாடலை தொகுத்தவர் அறியப்படவில்லை. அகரானூறு தொகுத்தவர் உருத்திரங்கண்ணனார். தொகுப்பித்தவர் நக்கீரப் பெருவழுதி. திருமுருகாற்றுப்படை நக்கீரர். புறநாற்றுப்படை முடத்தாம கண்ணியார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தாதனார். பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். முல்லைப்பாட்டு நம்பூதனார். நெடுநல்வாடை பாடியவர் நக்கீரர். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மதுரை காஞ்சி பாடியவர் மாங்குடி மருதனார். மலைபடுகடாம் பாடியவர் பெருங்கௌசிகனார். அடுத்ததாக 11 கீழ்கணக்கு நூல்கள். நாலடியார் அதனுடைய ஆசிரியர் சமணமுனிவர்கள். நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பிநாகனார். இன்னா 40 ஆசிரியர் கபிலர். இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேர்ந்தனார். திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் முள்ளியார். பழமொழியின் ஆசிரியர் முன்றுரையனார். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான். ஏலாதி ஆசிரியர் கனிமேதாவியர். திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர். அகநூல்கள் 6. ஐந்தினை 50 ஆசிரியர் மாறன் பொறையனார். திணைமொழி 50 ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். ஐந்தினை 70 ஆசிரியர் மூவாதியார்.
முதுமொழி காஞ்சி ஆசிரியர் கூடலூர் கிழார், கைநிலை ஆசிரியர் புள்ளங்காடனார், கார் 40 ஆசிரியர் கண்ணன் கூத்தனார், புறநூல் அதாவது களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். நாயன்மார்கள் இயற்றிய நூல்களினை பார்ப்போம். திருமுறை 12 ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி, பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிழார், அப்பர் பாடியது தேவாரம், மாணிக்கவாசகர் பாடியது திருவாசகம், திருமூலர் இயற்றியது திருமந்திரம். அடுத்ததாக 50 காப்பியங்களை பார்ப்போம். சிலப்பதிகாரம் இயற்றியது இளங்கோவடிகள், மணிமேகலையினை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி இயற்றியவர் திருத்தக்கதேவர், குண்டலகேசி பாடியது நாதகுத்தனார், வளையாபதி ஆசிரியர் அறியப்படவில்லை. 50 காப்பியங்களை பார்ப்போம். சூளாமணி இயற்றியவர் தோலாமொழித்தேவர், நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம் ஆகிய ஆசிரியர்கள் அறியப்படவில்லை. யசோதர காவியம் இயற்றியவர் வெண்ணாவலுடையார். இலக்கண நூல்கள் அகத்தியம் இயற்றியது அகத்தியர், தொல்காப்பியம் இயற்றியது தொல்காப்பியர், யாப்பரும் களம் இயற்றியது அமிதசாகரர், வீரசோழியம் இயற்றியது புத்தமித்திரர், நன்னூல் பவனந்தி முனிவர், புறப்பொருள் வெண்பாமாலை இயற்றியவர் ஐயனாரிதனார், தொன்னூல் விளக்கம் இயற்றியவர் வீரமாமுனிவர், நேமிநாதம் இயற்றியது குணவீர பண்டிதர், நம்மியகப் பொருள் இயற்றியது நாற்கவிராச நம்பி, தண்டி அலங்காரம் இயற்றியவர் தண்டி, செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் இயற்றியது வீரமாமுனிவர், இலக்கண விளக்கம் எழுதியது வைத்தியநாத தேசிகர். அடுத்ததாக நூல்கள் அதனுடைய ஆசிரியர்களை பார்ப்போம். கம்பராமாயணம் இயற்றியவர் கம்பர், கந்தபுராணம் இயற்றியவர் கச்சியப்ப முனிவர், பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிழார், திருவிளையாடற் புராணம் இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர், நலவெண்பா இயற்றியவர் புகழேந்தி புலவர், வில்லிபாரதம் இயற்றியவர் வில்லிபுத்தூரார், சீராப்புராணம் பாடியவர் உமரப்புலவர், திருப்பாவை பாடியவர் ஆண்டாள், திருவம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர், மூவருளா பாடியவர் ஒட்டக்கூத்தர், தக்கையாகப் பரணி இயற்றியவர் ஒட்டக்கூத்தர், கலிங்கத்துப் பரணி இயற்றியவர் ஜெயங்கொண்டார், தேம்பாவணி இயற்றியவர் வீரமாமுனிவர், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் குமரகுருபரர், குற்றாலக் குறவஞ்சி இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர், திருப்புகழ் இயற்றியவர் அருணகிரிநாதர். ஆழ்வார்கள் இயற்றிய நூல்கள். பொய்யாழ்வார் இயற்றியது 1ஆம் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் இயற்றியது 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் இயற்றியது 3ஆம் திருவந்தாதி, திருமழிசையாழ்வார் இயற்றியது திருச்சந்த விருத்தம் 4ஆம் திருவந்தாதி அல்லது நான்முகன் திருவந்தாதி, பெரியாழ்வார் இயற்றியது பெரியாழ்வார் திருமொழி திருப்பல்லாண்டு, ஆண்டாள் இயற்றியது திருப்பாவை நாச்சியார் திருமொழி, திருமங்கை ஆழ்வார் இயற்றியது பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழு கூட்டிருக்கை. அடுத்ததாக குலசேகராழ்வார் பாடியது பெருமாள் திருமொழி, அது தமிழிலே, முகுந்தமாலை இஃது வடமொழி. நம்மாழ்வார் பாடியது திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி. மதுரகவியாழ்வார் பாடியது கண்ணின் நுண் சிறுத்தாம்பு. தொண்டரடி பொழியாழ்வார் பாடியது திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை. திருப்பானாழ்வார் பாடியது அமலநாதிபரான், மூவர் உலா பாடியது ஒட்டக்கூத்தர், திருவானைக்கா உலா பாடியது காலமேகப் புலவர் என்கின்ற ஆசுகவி, திருக்குற்றாலநாதர் உலா பாடியது திரிகூட ராசப்ப கவிராயர், ஏகாம்பரநாதர் உலா பாடியது இரட்டை புலவர்கள், இவர்கள் இளம் சூரியன் முதுசூரியன். பரணி பாடியது ஜெயங்கொண்டார், தக்கையாக பரணி பாடியவர் ஒட்டக்கூத்தர், நந்திக்கலம்பகம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, கிளைக்கலம்பகம், திருவாமாத்தூர் கலம்பகம் இவற்றை பாடியவர் இரட்டை புலவர், திருவரங்கலம்பகம் பாடியது பிள்ளைப் பெருமாள் ஐயங்கார், அதாவது அழகிய மணவாளதாசர், மதுரை கலம்பகம் பாடியவர் சிவப்பிரகாசர், திருக்காவலூர் கலம்பகம் பாடியவர் வீரமாமுனிவர், குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் பாடியவர் ஒட்டக்கூத்தர், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழ் பாடியது குமரகுருபரர், சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் பாடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் பாடியவர் சிவஞான சுவாமிகள். அடுத்ததாக தூது இலக்கியங்களை பார்ப்போம். நெஞ்சி வீடு தூது பாடியவர் உமாபதி சிவாச்சாரியார், தமிழ் வீடு தூது
ஆசிரியர் அறியப்படவில்லை. காக்கை விடுத்தோது ஆசிரியர் வெள்ளைவாரனார். அடுத்ததாக குறவஞ்சியினை பார்ப்போம். திருக்குற்றால குறவஞ்சி பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். சரவேந்திர பூபால குறவஞ்சி பாடியவர் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர். தமிழரசி குறவஞ்சி பாடியவர் வரத நஞ்சிய பிள்ளை. பத்லேகம் குறவஞ்சி பாடியவர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரி. அடுத்ததாக கோவையினை பார்ப்போம். சீர்காழி கோவை பாடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. குலோத்துங்கன் கோவை 4000 கோவை பாடியவர் வட்டக்குத்தர். அடுத்ததாக பல்லுவினை பார்ப்போம். பல்லு முக்கூடர் பல்லு ஆசிரியர் அறியப்படவில்லை. அருணகிரிநாதர் பாடிய பாடல்களை பார்ப்போம். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருவகுப்பு, புறவகுப்பு. அடுத்ததாக ஒட்டக்குத்தர் பாடிய நூல்களை பார்ப்போம். தக்கையாக்கை பரணி, மூவர் விழா, குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், காங்கேயின் 4000 கோவை, ஈட்டி 70, அரும்பை 900. அடுத்ததாக கம்பர் இயற்றிய நூல்கள் ராமாயணம், சரஸ்வதி அந்தாதி, ஏர் 70, சிலை 70, திருக்கை வழக்கம், சடகோபர் அந்தாதி. ராமலிங்க அடிகளார் பாடியது திருவருட்பா செய்யுள் நூல், உரைநடை நூல், மனுமறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். சிவப்பிரகாசர் எழுதிய நூல்கள் பிரபுலிங்க லீலை, நால்வர்நாள் மணிமாலை, திருவெங்கை கலம்பகம், திருவெங்கை கோவை, திருவெங்கை உலா, ஸ்ரீ காலத்தி புராணம், சோனசைல மாலை, நீரோட்டக யமக அந்தாதி. சுதானந்த பாரதியார் பாடிய நூல் பாரத சக்தி மகா காவியம். வீரமாமுனிவர் பாடிய நூல் தொன்னூல் விளக்கம், செந்தமிழ் இலக்கணம், தொடுந்தமிழ் இலக்கணம், தேம்பாவணி, திருக்காவலூர் கலம்பகம், சதுரகராதி, பரமாத்ம குறுக்கதை. ஜி.யு. போப் மொழிபெயர்த்தது திருக்குறள், திருவாசகம் முழுமையாக மொழிபெயர்த்தார். எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை இயற்றியது ரட்சண்ய யாத்திரிகம், ரட்சண்ய மனோகரம், ரட்சண்ய குறள், ரட்சண்ய சமய நிர்ணயம். வேதநாயகம் பிள்ளை இயற்றியது பெண்மதி மாலை, நீதிநூல். நாவல்கள் பிரதாப முதலியார் சரித்திரம், சுகுணசுந்தரி சரித்திரம். திரிவிக்கா இயற்றியவை முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, தமிழ்த்தன்றல், இந்தியாவும் விடுதலையும், சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இயற்றியது குடிமக்கள் காப்பியம், தமிழ்மொழி வரலாறு, சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். இக்கால இலக்கியங்களை பார்ப்போம். பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதிதாசன் பாடியது பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பிசிராந்தியார் எனும் நாடக நூல், குறிஞ்சித்திட்டு, சேர தாண்டவம், தமிழச்சியன் கத்தி, நல்ல தீர்ப்பு, இளைஞர் இலக்கியம், தமிழ் இயக்கம், காதலா கடமையா, இசை அமுது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய நூல்களை பார்ப்போம். ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி, மான்மியம், காந்தலூர் சாலை, உமர் கையாம் பாடல்கள், அதாவது இது மொழிபெயர்ப்பு. நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளையினுடைய நூல்களை பார்ப்போம். என் கதை, அவனும் அவளும், தமிழ்த்தேர், மலைக்கல்லன், சங்கொலி, காந்தி அஞ்சலி, கவிதாஞ்சலி, இலக்கிய இன்பம். அடுத்ததாக வாணிதாசர் இயற்றிய நூல்களை பார்ப்போம். எழிலோவியம், கொடிமுல்லை, தமிழச்சி, தொடுவானம், பொங்கல் பரிசு, குழந்தை இலக்கியம், தீர்த்த யாத்திரை. கவியரசு முடியரசன் இயற்றியவை பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, பாடும் குயில், அதாவது இது மரபு கவிதை. புலவர் குழந்தை இயற்றியது ராவண காவியம், காமஞ்சரி, கொங்கு நாடு, இது உரைநடை நூல், அரசியல் அரங்கம். சுரதா இயற்றியவை தேன்மழை, துறைமுகம், பட்டத்து அரசி, சுவரும் சுண்ணாம்பும், சிரிப்பின் நிழல், சாவின் முத்தம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இயற்றியவை பால்வீனி, நேயர் விருப்பம், சுட்டு விரல்கள், சொந்தச் சிறைகள்,
கரைகளே நதி ஆவதில்லை. அடுத்ததாக கண்ணதாசன் கைப்பாவை, மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, வனவாசம், சேரமான் காதலி, அனார்கலி, அர்த்தமுள்ள இந்து மதம், ஏசு காவியம், சிங்காரி பார்த்த சென்னை, ராஜதண்டனை, வேளாங்குடி திருவிழா, கவிதாஞ்சலி.